அப்போ கரண்ட் சிஎம் விஜய் அவர்கள் வந்து அப்கமிங் தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? சில பேருக்கு இன்ன வரைக்கும் அவர் மேலே ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை இல்லை, ஈவன் அவர் சிஎம் ஆயிட்டக்கு அப்புறம் கூட. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஒரு சிஎம் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா 59 வருஷ ஒரு திராவிட கட்சியை டப்புன்னு அதை கதையை முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு திராவிட கட்சிகள்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அவங்களுக்குன்னு பலமான ஒரு கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து வராரு. சோஷியல் மீடியாவினுடைய அட்ராக்ஷன், மக்களுடைய ஒரு அட்ராக்ஷன், வெளிநாட்டிலலாம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா விஜய் மேலே ஒரு தனி அட்ராக்ஷன். அந்த சினிமா அட்ராக்ஷன் மட்டும் கிடையாது, அவருடைய ஒவ்வொரு ஸ்டாண்டு இருக்குல்ல கொடுக்குறாருல, இவர் இப்படி பண்ணால் கரெக்டாக பண்ணுவார், இவர் மக்களுக்கான ஒரு சரியான தலைவர் அப்படின்னு வந்து மக்கள் நினச்சிட்டாங்க. அந்த மனசுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் அப்படி தான். நீங்கள் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னா சும்மாலாம் வரல. அவங்களுடைய படத்தில் ஒரு விஷயமா சொல்கிறாங்க, அது மக்கள் அப்சர்வ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அந்த ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த மாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கப்புறம் மக்கள் மனசுக்குள்ளே போயிடுறாங்கல்ல,